வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 64. பிரதாபருத்திரன். தனது கழுத்தையும் மார்பையும் தடவி நின்ற நாகர்களின் வாள்களை சிறிதும் பதற்றமில்லாமல் மிக அமைதியுடன் நோக்கிய கரிகாலன் படி ஆணையிட்ட தலைவன் முகத்துக்காக தன் கண்களை சற்றே உயர்த்தி, படைத்தலைவரை, இந்த உத்தரவை உடனே நிறைவேற்ற வேண்டாம், சற்று தாமதியுங்கள் என்று நாகர்கள் பேசி வந்த பிராகிருதம் கலந்த ஆந்திர பாஷையில் கூறினான். அவன் பார்த்த தோரணையும் அதைவிட அவன் பேசிய தங்கள் சுய பாஷையும் சக்கரக்கோட்டத்தின் மேற்கு புற காவலனை திக்பிரமையடைய செய்யவே, நீ யார், எங்கள் பாஷை உனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் அவன். கரிகாலன்களில் புன்முறவுள் அரும்பியது. மொழிகளின் மகிமையை அவன் நன்றாக அறிந்திருந்தான். மனிதனுடைய இரத்தத்தில் கலந்திருக்கும் மகா சக்திகளுக்குள் மொழி ஒன்று என்பதையும், அந்தந்த நாட்டவரிடம் பிறனொருவன் அந்தந்த நாட்டு மொழிகளில் பேசும்போது பேசுபவனிடம் அவர்களுக்கு இணையற்ற அன்பு உண்டாகிறது என்பதையும் கரிகாலன் அறிந்திருந்தான். ஆகையால் நாகர்களின் மொழியிலே மேலும் பேச ஆரம்பித்தான். பாரதத்தின் பிரதான மொழிகளை எல்லாமே சூடாமணி விகார தலைவரிடம் பயின்றிருந்த அவனுக்கு நாகர்கள் மொழியில் பேசுவது அவ்வளவு பெரிய காரியமாகவும் படவில்லை. ஆகவே மிக சரளமாக சம்பாஷணையை தொடர்ந்து, வீரர்கள் தலைவரை, நீங்கள் கேட்பது மிகவும் விந்தையாயிருக்கிறது. ஒற்ற நாடும் மாசுனி தேசமும் அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பாஷை இன்னொருவருக்கு தெரிந்திருப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது என்றான். மேற்கு புற தலைவன் மிகுந்த சந்தேகத்துடன் கரிகாலனை நோக்கி, நீ ஒற்ற நாட்டவனா என்று கேட்டான். ஏன், ஒருவேளை சோழ நாட்டவன் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கும் பயத்தில் சோழர்கள் ஒற்றன் என்று கூட என்னை நினைப்பீர்கள் போலிருக்கிறது என்று சொல்லி சற்று பெரிதாகவே நகைத்தான் கரிகாலன். அந்த நகைக்கு மற்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் சற்று தூரத்தில் இருந்த முத்துதேவனுக்கு குலை நடுக்கம் எடுக்கவே செய்தது. சக்கர கோட்டத்தின் மேற்கு புற தலைவனுக்கு ஆட்சியம் ஏதும் இல்லை என்றாலும் அது அவனை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியதால் அவன் என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் சற்று நேரம் இப்படியும் அப்படியும் உலாவியதென்று பொதி மாடுகளுடன் நின்று கொண்டிருந்த முத்துதேவன் முதலிய இதர வீரர்களையும் ஊற்றி பார்த்தான். என்ன பார்த்தும் ஏதும் விளங்கவில்லை அந்த வீரனுக்கு. அவன் உள்ளத்திலே எழுந்த குழப்பம் முகத்திலும் சுடர் விட்டு பிரகாசித்தது. கடைசியாக அவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல கரிகாலனுக்கு வெகு அருகில் வந்து, உன் பெயர் என்ன என்று வினவினான். கங்கன் சற்றென்று வந்தது கரிகாலன் பதில். உன் தொழில்? இந்த கேள்வியும் மிக துரிதமாகவே எழுந்தது மேற்கு புற காவலனிடமிருந்து. போர் வீரன், தற்சமயம் ஒற்ற நாட்டு படையின் ஒரு பிரிவுக்கு தலைவன். நீ படைத்தலைவனா? ஏன், என்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையா? இதோ இதை பாருங்கள் என்று கூறிய கரிகாலன் தனது வாள் கட்டப்பட்டிருந்த கச்சையில் இருந்த பதக்கத்தை எடுத்து நீட்டினான். விளக்குகளின் வெளிச்சத்தில் அதை நன்றாக ஆராய்ந்த மேற்கு காவலன் ஒற்ற நாட்டு ராஜமுத்திரை தான், சந்தேகமில்லை என்று அந்த பதக்கத்தில் பொறுக்கி பெற்ற விபத்தையும் வார்த்தைகளையும் பார்த்து தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் அவன் உள்ளத்தை ஒழித்த அந்த சொற்களை முகப்பாவத்திலிருந்து ஊகித்துக் கொண்ட கரிகாலன், வீரர்கள் தலைவனே, சந்தேகத்திற்கு இடமில்லை. அது எங்கள் அரசர் படைத்தலைவர்களுக்கு அளிக்கும் அட்டாட்சி பதக்கம்தான். முதல் பக்கத்தில் பொறிக்கப்பட்டிருப்பது இந்திரதத்த மன்னனின் திருவுருவம். பின்பக்கம் இருக்கும் சிம்ம பிம்பத்திற்கு அடியில் இருப்பது சமஸ்கிருத லிபி. மன்னர் விருதுகளின் ஆரம்ப சொல் பிடிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய அலுவலாக வெளிநாட்டுக்கு செல்லும் தூதவர்களுக்கு மட்டுமே இதை அளிப்பது எங்கள் நாட்டு வழக்கம் என்று விவரித்தான். பெரும் குழப்பத்தில் இருந்த மேற்கு புற காவலன் தலை அறுத்துவிட்டு, அட்டாட்சிகள் உனக்கு சாதகமாக இருக்கின்றன கங்கா, ஆனால் உன்னை நம்ப என்னவோ என் மனம் மறுக்கிறது என்றான். வீரர்கள் தலைவனே, மனம் ஒரு குரங்கு, அதை அடக்கி ஆள்வது மனிதன் கடமை என்று விவேகிகள் கூறுகிறார்கள். இருக்கலாம், ஆனால் எதிரிகள் கோட்டையை சூழ்ந்திருக்கும் இந்த சமயத்தில் விவேகத்துடன் எச்சரிக்கையையும் இணைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எச்சரிக்கை கண்டிப்பாய் தேவைதான். ஆனால் நான் வந்துள்ள காரியத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது தங்கள் உத்தரவு. என் உத்தரவா?
ஆமாம், என்னை சிறை செய்ய உத்தரவிட்டிருக்கிறீர்களே, அது மேற்கு புற காவலன் நிகழ்களில் இகழ்ச்சி நகை அரும்பியது. தங்களை சிறை செய்யக்கூடாதா, விருந்து வைக்கட்டுமா என்று கேட்டான் காவலன். தாங்கள் விருந்து வைக்க வேண்டியதில்லை தலைவரே, தங்களுக்கும் தங்களை சேர்ந்தவர்களுக்கும் விருந்து வைக்கத்தான் நானும் என் சகாக்களும் எங்கள் உயிரை பேராபத்துக்குள்ளாக்கி பொதிகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். பொதிகளை சுமந்து வந்திருக்கும் இன்னும் இரு கூட்டங்கள் காட்டுக்குள் நிற்கின்றன. அவர்கள் மீது சோழர் படை வீரர்கள் பாயும் முன்பாக தயவு செய்து அவர்களை இங்கு வரவழைக்க கோட்டை மீதிருந்த பந்தத்தை இருமுறை ஆட்டி உதவுங்கள். அதன் பிறகு எங்களை சிறை செய்து கொட்டடையில் அடைத்து நாகர்களுக்கு இயற்கையாக உள்ள நன்றி அறிதலை தெரிவிக்கலாம் என்று கரிகாலன் வாயிலிருந்து வார்த்தைகள் படபடவென உதிர்ந்தன. அவன் முகத்திலே விவரிக்க இயலாத கோபம் தாண்டவமாடியதையும் சொற்களில் இணையற்ற உஷ்ணம் கலந்திருந்ததையும் கண்ட மேற்கு புற காவலன் இதயத்தில் கூட சிறிது அச்சம் உதயமாயிற்று. அந்த அச்சத்தை நன்றாக மேலும் விசிறத் தொடங்கிய கரிகாலன், தலைவரே, நான் சொல்லியதை மட்டும் நீர் செய்ய தவறினால் நாளைக்கு இந்த கோட்டைக்குள் நீர் தூக்கிலிடுவது நிச்சயம். கோட்டை தலைவரான பிரதாபருத்திரன் உங்களை லேசில் விடமாட்டான். உயிரை திறனமாக மதித்து சோழர்கள் படை பிராந்தியத்திலே நுழைந்து உங்களுக்கு உணவுப் பொருள் கொண்டு வரும் என்னை நீங்கள் சிறை செய்ததே முதல் குற்றம். பொதி மாடுகளை உக்ரானத்துக்கு ஓட்டாமல் இங்கு நிறுத்தி வைத்துக் கொண்டு வீண் தர்க்கத்தில் ஈடுபடுவது இரண்டாவது குற்றம். வீதி பொதி மாடுகளையும் என் வீரர்களையும் இங்கு வரவழைக்காமல் கால தாமதம் செய்வது மூன்றாவது குற்றம். மூன்று குற்றங்களுக்கும் நீங்கள் நாளை கோட்டை தலைவனிடம் என்ன சமாதானம் கூறப் போகிறீர்கள்? ஜெயவர்மன் வரவில்லை, வேறொருவன் வந்தான், ஆகையால் சந்தேகப்பட்டேன் என்று கூறுவீரா? அத்தாட்சி பதக்கம் இருப்பவனை உள்ளே விடும்படித்தானே உமக்கு உத்தரவு. அதன்படி ஏன் நடக்கவில்லை என்றால் பதில் என்ன சொல்ல போகிறீர் என்றான். மேற்கு புற காவலன் இந்த பேச்சை கேட்டு பாதி அச்சமும் பாதி கோபமும் கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் திணறினான். கரிகாலன் பேச்சில் நியாயம் நிரம்பியிருந்ததை அவன் கண்டான். குரலில் திடம் இருந்ததையும் அவன் கவனித்தான். இருந்த போதிலும் அவனிடம் பூரண நம்பிக்கை மட்டும் ஏற்படவில்லை. நாகர்கள் தலைவனுக்கு ஏதோ யோசித்து பார்த்த அந்த தலைவனுக்கு கரிகாலன் யோசனையின்படி நடப்பதை தவிர வேறு வழி இல்லாமல் போகவே கோட்டை மீதிருந்த பந்தத்தை மீண்டும் இருமுறை அசைக்கும்படி தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான். மேற்கு புற காவலனின் அனுமதியின் மீது கோட்டை சுவரின் மீது இருந்த மற்ற பொதி கூட்டங்களின் வரவை கவனித்துக் கொண்டிருந்த கரிகாலன் கண்களை நாலா பக்கங்களிலும் ஓட்டி கோட்டையின் அமைப்பையும் நன்றாக பார்த்து கொண்டான். சித்திரக்கூட மலையை அனைத்து இந்திராவதியின் கரையில் கட்டப்பட்டிருந்த அந்த கோட்டைக்கு 3 வாய்கள் இருப்பதையும் வடக்கு புறத்தில் அரச மகளிர் நீராடுவதற்கான திட்டி வாசல் மண்டபம் ஒன்றை தவிர வேறு பெரிய வாயில் ஒன்றும் இல்லை என்பதையும் கண்ட கரிகாலன் பின்புறத்தில் இந்திராவதியின் வெள்ளப்பெருக்கையும் சித்திரக்கூட மலையுமே பாதுகாப்புக்கு இவர்கள் நம்பியிருக்கிறார்கள் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். அவர்கள் அப்படி நம்பியதிலும் தவறில்லை என்றே பட்டது கரிகாலனுக்கு. கோட்டைக்கும் பின்புறம் இருந்த மலைச்சரிவில் மரங்கள் இல்லை, வெறும் பாறையும் கூழாங்கற்களுமே இருந்தன. அந்த சரிவில் குதிரைப்படையோ யானைப்படையோ ஏன் காலாட்படையோ இருந்தாலும் கூட இறங்குவது அசாத்தியம். இறங்குவது மட்டுமல்ல, அந்த பகுதியில் படைகள் ஏறி சென்று தப்புவது கஷ்டம். இந்த நிலையை நன்றாக பார்த்து அறிந்து கொண்ட கரிகாலன் நாகர்படை சக்கரக்கோட்டத்தை விட்டு வெளி கிளம்ப வேண்டுமானால் பின்புறமாக தப்பி ஓட முடியாது. முன்புறத்தில் உள்ள 3 வாயில்கள் வழியாகத்தான் வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறுவதானால் சோழ படைகளின் வாயில் நுழைந்துதானாக வேண்டும், வேறு வழி இல்லை. நான் இட்ட திட்டம் சரிதான் என்று தீர்மானித்துக் கொண்டான். அவன் கண்கள் மற்ற 3 வாயில்களின் அமைப்பையும் நகரத்தின் பொது தோற்றத்தை கூட ஆராய்ந்தன. கோட்டை தலைவன் மாளிகை நகரத்தின் நடுமத்தியில் பிரம்மாண்டமாக எழுந்து நின்றது. அந்த மாளிகையையும் சுற்றி சக்கரமாக அமைந்திருந்த வீடுகள் அந்த கோட்டைக்கு சக்கர கோட்டம் என்ற பெயர் அமைந்தது எத்தனை பொருத்தம் என்பதை நிரூபித்தன. மேற்கு தெற்கு கிழக்கு வாசல்களை ஒட்டி வரிசையாக இருந்த வீடுகளின் அமைப்பையும் அவற்றின் வாயில்களின் அடையாளத்துக்காக பெருக பெற்றிருந்த ஆயுதங்களையும் கவனித்த கரிகாலன் அவை படை வீடுகள் என்பதையும் அந்த படை வீடுகளிலேயே ஆயுத கிடங்குகளும் கலந்திருக்கின்றனவென்றும் யூகித்துக் கொண்டிருந்தான். கோட்டையின் மேலே நின்று அவன் ஊரை கவனித்து எடை போட்டு முடிப்பதற்கும்
பொதி மாடுகளும் அவற்றை ஓட்டி வந்தவர்களும் உள்ளே நுழைவதற்கும் பொழுது சரியாயிருந்தது. சீக்கிரம் பொழுது முடியும் என்பதற்கு அறிகுறியாக வானத்திலே வெள்ளியும் முளைத்தது. வெள்ளி முளைத்து விட்டதை கண்ட கரிகாலன் மேற்கு புற காவலனை நோக்கி, தலைவரை அதோ சுக்ரோதயம் ஆகிவிட்டது, சீக்கிரம் கோட்டை கதவி தாளிடம் சொல்லுங்கள் என்றான். கோட்டைக்குள் வந்த ஆரம்பத்தில் தலைவன் உள்ளத்திலே துளிர்த்த சந்தேகம் நேரம் ஏற ஏற குறைந்து கொண்டே வந்தது. சிறை செய்ய உத்தரவிட்ட போதும் அதற்கு பிறகும் கரிகாலன் சிறிதும் கலவரப்படாமல் நடந்து கொண்டதாலும் பொதிகளும் ஏராளமாக உள்ளே வந்ததாலும் திருப்தி அடைந்த காவலன், சீக்கிரம் கோட்டை கதையை மூட சொல்லுங்கள் என்று கரிகாலன் எச்சரித்ததை கேட்டதும் அவனிடம் ஓரளவு நம்பிக்கையும் கொண்டான். ஆகவே பொதி மாடுகளின் கூட்டம் கோட்டைக்குள் நுழைந்து கதவு மூடப்பட்டதும் அவன் கரிகாலனை நோக்கி பேசிய பேச்சில் பழைய தோரணை மறைந்து விட்டதும் அல்லாமல் சிறிது மரியாதையும் கலந்து நின்றது. ஒற்றை நாட்டு படைத்தலைவரே, தாங்கள் சக்கர கோட்டம் படைகளுக்கு செய்துள்ள மகத்தான உதவிக்கு எங்கள் தலைவர் சார்பில் நன்றி செலுத்துகிறேன். வேறு இருப்பினும் நான் என் கடமையை செய்தாக வேண்டியிருக்கிறது. ஜெயவர்மன் தலைமையில் வரும் பொதிகளை மட்டுமே அனுமதிக்க எனக்கு உத்தரவிருக்கிறது. உங்களை எனக்கு தெரியாது. ஆகவே கோட்டை தலைவரான பிரதாபருத்ர பூபதியை நாளைக்கு சந்திக்கும் வரை தாங்களும் சகாக்களும் காவலில் இருந்து தானாக வேண்டும் என்றான் மேற்கு புற காவலன். அதற்கென்ன, ஆகட்டும், தங்கள் கடமையை செய்யுங்கள் என்ற கரிகாலன் பதில். மேற்கு புற காவலனுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகத்தையும் நீக்கிவிடவே அவன் கரிகாலனையும் அவன் சகாக்களையும் சற்று சௌகரியமான இடத்திலேயே காவலில் வைத்தான். உறக்கம் இடத்தை பொறுத்ததாக மட்டும் இல்லாமல் கரிகாலனுடைய சகாக்கள் இரவு முழுவதும் தூக்கம் வீழ்த்ததற்கு காலையில் நீண்ட நேரம் நன்றாக உறங்கியிருப்பார்கள். உறக்கம் மன நிம்மதியை பொறுத்ததல்லவா? நிம்மதி எழுந்து கிடந்த முத்துதேவனுக்கும் அவனுடன் வந்திருந்த சுமார் 90 வீரர்களுக்கும் உறக்கம் சற்றும் பிடிக்காததால் சிறைக்கூடத்தில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையிலும் கரிகாலன் படுத்து நிம்மதியாக உறங்க தொடங்கியது தான் முத்துதேவனுக்கும் பெரும் விந்தையாகவும் மற்றவருக்கு பெரும் எரிச்சலாகவும் இருந்தது. காவற்கூடத்தை அணுகிய உடனேயே அறைக்குள் நுழைந்து கத்தியை கயிற்றி ஒரு மூலையில் சாத்திவிட்டு தரையில் படுத்து தூங்குவதற்காக காலை நீட்டி கையை உயர்த்தி சோமல் முறித்த கரிகாலனை நோக்கி கேட்டான் முத்துதேவன். ஏன் தூங்க போகிறீர்களா என்று. வருமா உங்களுக்கு? ஏன் வராது? நாம் இருக்கும் இடம் பகைவர் கோட்டை. இருப்பினும் நாம் மனிதர்கள் தானே இயற்கையை விட்டு மாறுபட முடியுமா? உறக்கம் இயற்கை அளிக்கும் அமைதி, அதை ஏன் விட வேண்டும்? விளையாட்டுக்கு இது சமயம் அல்ல தலைவரே. ஆம், அதனால் தான் தூங்க போகிறேன். இப்படி சொல்லிய கரிகாலன் நன்றாக புரண்டு படுத்து அடுத்த வினாடி ஆயிரந்து தூங்கிவிட்டான். தூக்கத்திலும் அவன் முகம் விகாரமின்றி அழகா இருந்ததையும் கடையுதழில் வழக்கமான அந்த ஏளன புனைகை அருமையினரையும் கவனித்த முத்துதேவன், இவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் நள்ளிரவில் அரியன் ராஜராஜன் மகள் ஓடி வருகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் ஏதுமில்லை என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பொழுது புலர்ந்து வெகு நேரம் வரையில் அமைதியாக தூங்கிய கரிகாலனை மேற்கு புற காவலனே வந்து எழுப்பினான். கண்களை கசக்கி கொண்டு எழுந்திருந்த கரிகாலன் காவலனை நோக்கி, ஓஹோ, பொழுது புலர்ந்து இத்தனை நேரம் ஆகிவிட்டதா என்று சொல்லிக் கொண்டு வேண்டாவிற்பாக நிதானமாக எழுந்து உட்கார்ந்தான். மேற்கு புற காவலனும் முத்துதேவனை போலவே ஆச்சரியத்தால் மூழ்கி, என்ன, இத்தனை நேரம் தூங்கினீர்களா என்று கரிகாலனை கேட்டான். ஆமாம், இரவு பூராவும் தூக்கமில்லை, தவிர 2 நாள் பயணம் ஏறு என்று சொல்லிக்கொண்டே கரிகாலன் எழுந்திருந்த ஆடைகளை சரிப்படுத்திக் கொண்டான். கரிகாலன் மீது அதுவரை சந்தேகம் ஏதாவது மேற்கு புற காவலனுக்கு இருந்ததென்றால் அது அன்று காலை அடியோடு போய்விட்டது. இவ்விதம் நிம்மதியாக உறங்கக்கூடியவன் ஒரு காலம் ஒற்றனாய் இருக்க மாட்டான் என்று முடிவுக்கு வந்த தலைவன், ஒற்ற நாட்டு படைத்தலைவரை, உங்களுக்கும் உங்கள் சகாக்களுக்கும் ஸ்நானத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். ஸ்நானத்தை முடித்து காலை உணவு அருந்தி சித்தமாயிருங்கள். நடுப்பகலுக்கு சற்று முன்பாக கோட்டை தலைவர் உம்மை காண்பார் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் கூறியபடி சரியாக நடுப்பகலுக்கு 4-5 நாழிகைக்கு முன்பாகவே பிரதாபருத்திரனை அவன் மாளிகையின் பெரு மண்டபத்தில் கரிகாலன் சந்தித்தான். 4 பக்கங்களில் நாகர்கள் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்த மாபெரும் கட்டூன்களால்
தாங்கப்பட்ட அந்த மணி மண்டபத்தின் நடுமத்தியில் நாகர்கள் இருவர் பெண் குடைப்பிடிக்க அரச கோலத்தில் அமர்ந்திருந்தான் பிரதாபருத்ரன். அவன் அரச கோலத்தையும் நாகாசனத்தையும் கண்ட கரிகாலன் கோட்டை தலைவன் நாகர்களின் அரச வம்சத்தை சேர்ந்தவனாயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அரசே என்று அழைத்தே தன் பேச்சை தொடங்கினான். சுமார் 6 அடி உயரத்துக்கு குறைவில்லாமல் மிக ஒல்லியாய் ராஜகலை முகத்தில் சொட்ட நாகாசனத்தில் உட்கார்ந்திருந்த பிரதாபருத்திரன் கண்கள் ஒரு வினாடி ஆச்சரியத்தால் மலர்ந்தன. மறு வினாடி பெரும் சந்தேக சாயை அவன் முகத்தில் பரவலாயிற்று. உன்னை இதற்கு முன்பு எங்கேயோ பார்த்திருக்கிறேன், எந்த இடத்தில் என்று உக்கிரமாக வினவிய பிரதாபருத்திரன் சற்றென்று ஏதோ நினைவுக்கு வந்தவன் போல் கிடுகிடுவென்று ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து கரிகாலனின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். ஏதோ உண்மை புலப்பட்டு விட்டது போன்ற பிரகாசம் ஒன்றும் அவன் முகத்தில் திடீரென்று உதயமாயிற்று. அடுத்த வினாடி இடி போன்ற சொற்கள் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்து மண்டபத்தின் சுவர்களில் தாக்கி மிக பயங்கரமாக எதிரொலி செய்தன.